இந்தியால ஹாரி பாட்டர் கிண்டர் ஜாய் இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. ட்ரெண்டிங்காலாம் வந்து ஆச்சு இல்லையா? கிண்டர் ஜாய்க்கும் நல்ல ஒரு சேல் இந்தியால. அதுக்கப்புறமா பிரிட்டானியால பார்த்தீங்க அப்படின்னா, ஹாரி பாட்டர் தீம்டு சாக்கோ ஃப்ரேம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க. இதுதான் பாருங்க. இதுதான் பாக்ஸ் வந்து பார்க்க ரொம்பவே வந்து அழகா இருக்கு. ஆனா கிண்டர் ஜாய் மாதிரி இதுக்குள்ள எந்த ஒரு டாய்ஸுமே வந்து இருக்காது. ஜஸ்ட் இந்த மாதிரி சாக்கோ ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் வந்து இருக்கும். அதனால நான் வந்து வெறும் 3 தான் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2 எனக்கு எங்க அண்ணா வாங்கி குடுத்தாங்க. ஆனா நான் ஏன் இந்த 3 வாங்குனேன்னா, அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் வந்து வாங்குனேன். கிண்டர் ஜாய் வந்து நெறைய தான் வாங்குனேன். ஏன்னா, அதுல டாய்ஸ் இருக்கும். மெமரபிளா வந்து வச்சுக்கலாம். பட் இத வந்து சாப்பிட்டோனே முடிஞ்சு போயிரும் இல்லையா? அதனால நான் வாங்குனேன். ஆனா நீங்க கேட்கலாம், நான் ஏன் வந்து 3 வாங்குனேன் அப்படின்னு. எல்லாத்துலயுமே ஒரே மாரி சாக்கோ ஃப்ரேம்ஸ் வந்து இருக்காது. டிஃபரெண்ட்டா வந்து இருக்கும். அதனால தான் 3 வாங்கி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி வாங்குனேன். வாங்க இப்போ இந்த 3 பாக்ஸ்க்குள்ள என்னென்ன சாக்லேட் ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா அழகா இருக்கு. ஆக்வஸ் கேஸ்டில் வந்து போட்டிருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். இங்க டியர் ஹியர்னு குடுத்திருக்கு. உள்ளுக்குள்ள இந்த மாரி கோல்டன் கவர்ல வந்து குடுத்திருக்காங்க. தெரியுதா? மொத்தம் எல்லாமே கொட்டி இருக்கு. 3, 2, 3, 4 மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சாக்லேட் ஃப்ரேம்ஸ் வந்து இருக்கு. சாக்கோ ஃப்ரேம்ஸ். இப்போ இதுல என்ன சாக்கோ ஃப்ரேம்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரிஃபிண்டோர் கிடைச்சிருக்கு. கிரிஃபிண்டோர். கிரிஃபிண்டோர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு கிரிஃபிண்டோர். 2 கிரிஃபிண்டோர் வந்து இதுக்குள்ள வந்து இருக்கு. இங்க பாருங்க. இன்னொரு கிரிஃபிண்டோர் இருக்கு. அதுக்கப்புறம் ரவன்கிளாஃப். ஒரு ரவன்கிளாஃப் ஹவுஸ் வந்து இருக்கு. ஸோ தெரியும் இல்லையா? இது எல்லாமே ஹாரி பாட்டர்ல வரக்கூடிய ஹவுசஸ் நேம்ஸ். மொத்தம் 4 ஹவுஸ் வந்து இருக்கும். கிரிஃபிண்டோர், அஃபில்பஃப், ரஃபன்கிளாஃப், ஸ்லிதரின். நமக்கு 2 கிரிஃபிண்டோர், ஒரு ரஃபன்கிளாஃப் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அஃபில்பஃப்பும் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ரவன்கிளாஃப் கிடைச்சிருக்கு. இங்க பாருங்க. ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரிஃபிண்டோர், 2 ரஃபன்கிளாஃப், அதுக்கப்புறம் ஒரு அஃபில்பஃப் கிடைச்சிருக்கு. ஸ்லிதரின் கிடைக்கல. ஆனா ஸ்லிதரின் என்னோட ஃபேவரட் ஹவுஸ். பட் நமக்கு வந்து ஸ்லிதரின் வந்து பாக்ஸ்க்குள்ள வந்து கிடைக்கல. அடுத்தது நம்மளோட 2வது பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் பாக்ஸ். Pure magic. இப்போ நம்மளுடைய செகண்ட் பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு அஃபில்பஃப் கிடைச்சிருக்கு. அஃபில்பஃப் ஹவுஸ்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அவன் கிளாஃப், இன்னொரு கிரிஃபிண்டோர், இன்னொரு கிரிஃபிண்டோர், இன்னொரு அஃபில் பஃப். ஸோ செகண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் 2 கிரிஃபிண்டோர், 2 அஃபில் பஃப், ஒரு ரஃபல் கிளாஃப் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாக்ஸ் மாதிரியே தான் இதுலயும் வந்து சிதறின் கிடைக்கவே இல்லை. ஃபேவரட்டான ஒரு சிதறின் தான். இதுலயும் வந்து சிதறின் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா எனக்கு எங்க அண்ணா வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா சிதறின்லாம் வந்து இருந்துச்சு. பட் இதுல வந்து சிதறின் வந்து கிடைக்கல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 2 ரஃப் அண்ட் கிளாஃப், 2 கிரிஃபிண்டோர், ஒரு அஃபில் பஃப் கிடைச்சிருக்கு. செகண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 2 அஃபில் பஃப், 2 கிரிஃபிண்டோர், ஒரு ரஃப் அண்ட் கிளாஃப் கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா 2 கிரிஃபிண்டோர் வந்து கிடைச்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ரஃப் அண்ட் கிளாஃப், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அஃபில் பஃப், ரெண்டுலயுமே சிதறின் கிடைக்கவே இல்லை. 3வது பாக்ஸ்ல சிதறின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் பாக்ஸ். இந்த பாக்ஸ் தான் கடைசி பாக்ஸ். கொஞ்சம் பிச்சுட்டேன் ஆல்ரெடி. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஏமாந்துட்டோம். இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிதறினே வந்து இல்லை. ஸோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதறின் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே சிதறினே இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனா சிதறின் கடவுளே தேங்க்யூ. ஒரே ஒரு சிதறின் மட்டும் இதுக்குள்ள வந்து இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன், அப்படியே பார்த்தேனா பார்த்துட்டு சிதறின் இல்லை, ஓகே சிதறின் இல்லை போல அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா சிதறின் வந்து இதுல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அஃபில் பஃப் இருக்கு. அஃபில் பஃப், இன்னொரு அஃபில் பஃப் இருக்கு. இன்னொரு அஃபில் பஃப், இன்னொரு அஃபில் பஃப் இருக்கு. 3 அஃபில் பஃப் இருக்குங்க. ஸோ இன்னொரு அஃபில் பஃப். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிஃபிண்டோர். 3 பாக்ஸ்லயுமே கிரிஃபிண்டோர் அஃபில் பஃப் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரிஃபிண்டோர், ஒரு சிதறின், 3 அஃபில் பஃப் வந்து கிடைச்சிருக்கு. நான் எனக்கு எங்க அண்ணா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல ஹாரி பாட்டர் இருந்துச்சு. எஸ், அந்த போட்டோ இருக்கு. அந்த போட்டோ வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதுதான் அந்த போட்டோ, ஹாரி பாட்டர். நான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, எப்படி மாத்திரம் எனக்கு ஹாரி பாட்டர் சாப்பிட மனசு வந்துச்சு அப்படின்னு. என்ன பண்றது, நான் வந்து சாப்பிட்டுட்டேன். ஆனா இந்த 3 பாக்ஸ்ல எனக்கு ஹாரி பாட்டர் வந்து கிடைக்கல. சிதறினா கிடைக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு சிதறின் வந்து கிடைச்சிச்சு. நான் இல்லவே இல்லை நினைச்சேன். பார்த்தா ஒரு சிதறின் வந்து எனக்கு வந்து இந்த பாக்ஸ்ல வந்து இருந்துச்சு. சரி, இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்களேன், அதாவது சாக்கோ ஃப்ரேம்ஸ்னால போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியுது இல்லையா, சாக்லேட் மாதிரி தானே இருக்கு. பட் இது வந்து பிஸ்கட். நானும் ஏமாந்தேன். கடிச்சு பார்த்ததுக்கப்புறம் சாக்லேட் இல்லை, பிஸ்கட். தெரியுமா, பிஸ்கட்டு. மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், சாக்லேட்ல வந்து அந்த மாதிரி ஃப்ரேம் அழகா வந்து பண்றது வந்து கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வந்து கொஞ்சம் பிஸ்கட், இல்லை நிறைய பிஸ்கட், மேல மட்டும் இந்த சாக்லேட் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இல்லை. எனக்கு வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. டேஸ்ட்டும் நான் பெருசா சொல்ல மாட்டேன். ஏன் தெரியல, டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. எனக்கு வந்து அதிகமா இனிப்பா பிடிக்கும். அதனால நான் அப்படி சொல்றேன். மேபி உங்களுக்கு வந்து பிடிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னு சொல்ல, நல்லா இருக்கு. ஆனா என்ன, கிண்டர்ஜாய் மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் உள்ள ஒரு டாயாச்சும் வச்சு கொடுத்துருக்கலாம். ஓகே, நம்மளால வந்து சாப்பிட மாட்டேதான் முடியும்.
நம்ம அன்பாக்ஸ் பண்ணது 3 சாக்கோ ஃப்ரேம்ஸ். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு 4மே வந்து அந்த ஹவுஸ் ஃப்ரேம்ஸ்லாம் வந்து கிடைச்சுச்சு. ஹாரி பாட்டர்லாம் வந்து கிடைக்கல. வேற எந்த கேரக்டர் இருக்கு அப்படின்னு தெரியல. நான் ஹாரி பாட்டர் மட்டும் தான் வந்து பார்த்தேன். நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 4 ஹவுசஸ் மட்டும் தான் வந்து கிடைச்சுச்சு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 5 கிரிஃபிண்டோர் சாக்லேட் ஃப்ரேம்ஸ், அதுக்கப்புறம் 6 ஹஃபில் பஃப் சாக்லேட் ஃப்ரேம்ஸ், 3 ரஃப் அண்ட் கிளஃப் சாக்லேட் ஃப்ரேம்ஸ், என்னோட ஃபேவரட் சில்ட்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாக்லேட் ஃப்ரேம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண 15 சாக்கோ ஃப்ரேம்ஸ். சரி, ஓகே. நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா, Blinkitல தான் வந்து வாங்கினேன். ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹60. நான் வந்து ஆஃபர்ல வந்து 57 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ Blinkitல ஆர்டர் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் 40 மினிட்ஸ் வந்து ஆகும். சென்னையில தான் வந்து வாங்கினேன். மத்த ஊர்ல இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க Blinkitல வேணா பாருங்க. Zeptoல பார்த்தேன் இல்ல. Swiggyல பார்த்தேன் இல்ல. ஆன்லைன்ல வேற எந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. Blinkitல மட்டும் தான் வந்து எனக்கு வந்து கிடைச்சுச்சு. நீங்க வேற பிளாட்ஃபார்ம்ல ட்ரை பண்ணி வேணா பாருங்க.